அஜித் குமார் அவர்களுடைய நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் வெளியாகி இருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதாநாயகன் அஜித் அவர்கள் மும்பையில் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். இவருடைய மனைவி த்ரிஷா, இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. என் மகன் ஒரு கேங்ஸ்டர் மகனாக வளரக்கூடாது அப்படின்னு அஜித்திடம் சண்டை போட்டு மகனை பார்க்க விடாமல் த்ரிஷா தடுக்கிறார். மேலும் மகனை ஸ்பெயின் நாட்டிற்கு அழைத்து சென்று விடுகிறார். மும்பையில் அஜித் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு ஜெயிலில் இருக்கிறார். 18 வருடங்கள் ஆன நிலையில் மகனை சந்திக்க நல்ல மனிதனாக வருகிறார் அஜித். இருப்பினும் பழைய விரோதம் அவரை துரத்துகிறது. மேலும் மகனை மர்ம கும்பல் ஒன்று போதை மருந்து வழக்கில் சிக்க வைத்து ஜெயிலுக்கு அனுப்புகிறது. இறுதியில் தனது மகனை ஜெயிலில் இருந்து விடுவித்தாரா, மர்ம கும்பல் யார், எதற்காக அஜித் மகனை சிக்க வைத்தார்கள் என்பதே படத்தின் மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் அஜித் குமார் தனக்கே உரிய ஸ்டைலில் நடித்து அசத்தி இருக்கிறார். ஆக்ஷன், உடல் மொழி, நடனம் என அனைத்திலும் ஸ்கோர் செய்திருக்கிறார். தான் நடித்த முந்தைய படங்களின் வசனங்களை பேசி ரசிகர்களை மிகவும் திருப்திப்படுத்தி இருக்கிறார். இளமை, முதுமை, புதுமை என கெட்டப்பில் மாஸ் காண்பித்திருக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் த்ரிஷா அழகாக அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கணவன் பாசம், மகன் பாசம் என கவனிக்க வைத்திருக்கிறார். வில்லத்தனத்தில் இரட்டிப்பாக மிரட்டியிருக்கிறார் அர்ஜுன் தாஸ். சில காட்சிகள் மட்டுமே அசத்தியிருக்கிறார் சாக்கோ. பிரபு, பிரசன்னா, சுனில் ஆகியோரின் நடிப்பு திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவியிருக்கிறது. சிறப்பு தோற்றத்தில் வரும் சிம்ரன் பழைய நினைவுகளோடு அஜித்துடன் செல்போனில் ரொமான்ஸ் செய்வதும், அவரிடம் இடுப்பை நன்றாக பார்த்துக்கோ என அஜித் சொல்லும்போது ரசிகர்களின் குதூகலம் அமர்க்கலப்படுகிறது. மகனை ஜெயிலிலிருந்து காப்பாற்ற போராடும் தந்தை கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். முழுக்க அஜித் ரசிகர்களுக்காகவே இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் கூஸ்பம்ஸாக அமைந்திருக்கிறது. பல காட்சிகள் மாஸாக அமைத்து ரசிக்கும்படி கொடுத்திருக்கிறார். அஜித் நடித்த வசனங்கள், காட்சிகள் மட்டுமல்லாமல் விஜய் வசனம், கமல் பாடல் என அனைத்து தரப்பினரும் ரசிக்கும்படி திரைக்கதையை அமைத்திருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் என்று தான் சொல்ல வேண்டும். பின்னணி இசையில் பயங்கரமாக பிஜிஎம் கொடுத்திருக்கிறார். அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறது. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. கட்டாயமாக அவங்களுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது தான் படம் பார்த்தவர்களோட விமர்சனமாக இருக்குது. குட் பேட் அக்லி திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.